இந்த ஆ ஓம் சாண்டிங் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக டபுள் ஆகிடும். அதே மாதிரி இந்த பிராமரி பிராணாயாமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹம்மிங் பி, அதாவது இன்ஹேல் பண்ணிவிட்டு காதுகளை வந்து பார்த்து 2 கை விரல்களால் க்ளோஸ் பண்ணிவிட்டு மூச்சு விடும்போது மட்டும் அப்படின்ற சவுண்டை வந்து நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ண சொல்லுவோம். அது எப்படின்னா நமக்கு இந்த தேனீக்கள் காதுகிட்ட வந்து இங்கின்னு சத்தம் கேட்குது. அது மாதிரி ஹம்மிங் பி, பிராமரி அப்படின்னாலே ஹம்மிங் பி அப்படிங்கிறது தான் அந்த வார்த்தைகளோட பொருள். சன்ஸ்கிரிட் நேம் பிரம்மரி. பிரம்மரி அப்படின்னாலே பி அப்படிங்கிறது தான், அதாவது தேனீக்கள் அப்படிங்கிறது. அது ப்ரொடியூஸ் பண்ணுற சவுண்டை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணும்போது நமக்கு பிரெயின் செல்ஸுக்குரிய வைப்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ணும். அது போக நமக்கு காதில் இயரிங் கெப்பாசிட்டி கம்மியாகாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். கம்மியாக இருக்கவங்களுக்கு இது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த மாதிரி அப்படின்ற சவுண்டு மட்டும் சொல்கிறது மட்டும் இல்லாமல் அது வந்து ஒரு ஓம்கார சாண்டிங்ஸ்க்குரிய ஃபைனல் டச்சே வந்து பார்த்தீங்கன்னா ஓம்ன்னு தான் லாஸ்ட்டாக முடியும் போது தான் முடிப்போம். ஸோ அந்த அப்படிங்கிற சாண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இதன் மூலமாகவும் நம்ம பிராணாயமாகவும் அலாங் வித் இந்த வைப்ரேஷன்ஸ் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறது பிரெயின் செல்ஸுக்குரிய கெப்பாசிட்டி. அதாவது இப்போ ஸ்ட்ரோக் ப்ராப்ளம்லாம் வருது, அவங்க பிரெயின் செல்ஸ் தான் இப்போ ஆக்சுவலாக டேமேஜ் ஆகிருக்கும். பிரெயின் செல்ஸ் டேமேஜ் பிளாக் ஆகிருக்கு. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராக்டிசஸ்லாம் கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. இந்த சின்ன குழந்தைங்கள வந்து பார்த்திங்கன்னா லைக் கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்குது, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா லைக் இந்த ஆட்டிக் சைல்ட்ஸ் வராங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராக்டிசஸ்லாம் கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணியிருப்போம் ப்ரீதிங் பேட்டர்னோட சொல்லி. ஏன்னா அவங்க எல்லா ஆசனஸும் செய்ய மாட்டாங்க.